திஸ் இஸ் ஷின்டு. இந்த வீடியோவில் பேட் மெமரி இரேசர் சீரீஸோட 7th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் 3 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது லீஷன் கிட்ட இதுதான் ஜெயோங் என்னுடைய கம்பெனியில் டெம்பரவரி டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் லீஷனும் ஜெயோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஹாய் உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறான். அதை கேட்டதும் இதுதான் லீஷன் என்னுடைய தம்பின்னு சொல்கிறான். ஜெயோங்க ஹலோன்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்துலேயே லீஷன் இன்னமும் உங்ககிட்ட நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், இவங்களை பற்றி சொல்லன்னு சொல்கிறான். ஆமாம் இவ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயோங் டக்குன்னு எழுந்த நான் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அங்கேருந்து போகிறா. ஆனால் ஜெயங்கோடைய கையை பிடிச்சி இங்கேயே ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். அதை பார்த்ததும் லீஷன் எழுந்து இல்லை டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பும் போது ஜெயோங்க பார்த்து டைம் ஆயிடுச்சு நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்கிறான். அப்போ ஜெயோங்காக ஏதோ வாங்கிட்டு வந்து அவனுடைய பேக்லேருந்து எடுக்க வந்து ஆனால் லீஷன் இருக்கிறத பார்த்து அமைதியாக பேக்கில் வச்சிடுறான். 2 பேரும் வெளியே வந்ததும் ஜெயோங் லீஷன் கிட்ட என்னுடைய சப்ஜெக்ட், ஸோ அவனை நான் சீக்ரெட்டாக அப்சர்வ் பண்ணுறேன், என்னுடைய ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் அவனை அப்சர்வ் பண்ணுவேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ லீஷன் ஆமாம் நீங்கள் அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ்ல அதனால தான் அவனை நீங்கள் இன்னும் கேர் எடுத்து பார்க்குறீங்க. என்னுடைய அண்ணா எல்லாமே மறந்துட்டான், ஆனால் அவன் இதை மறக்கல. அவன் தண்ணியில் விழும்போது நீங்கள் தான் அவனை காப்பாற்றினீங்கன்றத அவன் மறக்கல. இது பவர் ஆஃப் லவ்வாக தான் இருக்கும்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயோங் அமைதியாக இருக்கா. லீஷன் சரி ஓகே நான் வீட்டுக்கு தான் போகிறேன் வாங்க உங்களையும் விட்டுறேன்னு சொல்கிறான். ஜெயோங் இல்லை நானே போயிடுறேன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ லீஷன் அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் லீகனை காமிக்கிறாங்க. அவன் குளிச்சுட்டே இருக்கும் போது இதுக்கு முன்னாடி டேயோ சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். டேயோ உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா ஜெயோங் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு கேட்குறான். எனக்கு கன்ஃபார்மாக தெரியும்னு சொல்லிட்டு உனக்கு ஜெயோங்க சாரி கேட்கணும்னா நீ அவகிட்ட ஸ்ட்ரைட்டாக கேளு, இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்கிறான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே ட்ரெஸ்ஸே போடாமல் வெளியே வந்துடுறான். அதே நேரத்தில் ஜெயோங்க வீட்டுக்கு வந்துடுறா. ஜெயோங் வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஜெயோங்க பார்த்ததும் ஸ்பீடாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே மறைஞ்சிடுறான். ஜெயோங் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் நீ ஏன் வீட்டுக்கு வந்தேன்னு கேட்குறான். ஜெயோங் என்ன என் கூட வேலை செய்கிறத நினச்சா உனக்கு பயமாக இருக்கா, நான் பெர்மனண்ட்டான டாக்டராக மாறிடுவேன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் டக்குன்னு அவனை எப்படியோ மறைச்சு ஒரு இடத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுட்டே அதுக்காக இல்லை ஒரு வீட்டில் எப்படி ஒரு பையனும் பொண்ணும் தனியாக இருக்காதுன்னு கேட்குறான். ஜெயோங் இதில் என்ன தப்பு இருக்கு, அதுதான் உன்னுடைய மனசில் எனக்கான என்ன ஃபீலிங்கும் இல்லைல்ல, ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லைல்லன்னு சொல்லிட்டு லீகனை திரும்பி பார்க்குறா. அப்போ லீகன் மறைஞ்சிருக்கிறத பார்த்து என்ன நீ அந்த இடத்த க்ளீன் பண்ணுறியா, இரு நானும் வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறா. அதை கேட்டது லீகன் இல்லை நீ அங்கேயே இரு நீ வராத நானே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டே எப்படியோ ஒரு வழியாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்துலேயே ஜெயோங் அவளுக்காக லீகன் வாங்கிட்டு வந்த சார்ஜரை பார்த்து ஸ்பீடாக அவன்கிட்ட போய் என்ன இந்த சார்ஜர் நீ எனக்காக தானே வாங்கினேன்னு கேட்குறா. அதை கேட்டதும் எனக்கு மேலே ஃபீலிங்ஸே இல்லை, நான் ஏன் உனக்காக வாங்க போகிறேன், மேபி அதை ஹவுஸ் ஓனருக்கா இருக்கும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் லீஷனை காமிக்கிறாங்க. லீஷன் வீட்டுக்கு வந்ததும் ஸ்பீடாக அவனுடைய அம்மா வந்து நீ எதுக்கு ஃபோனே எடுக்கல, நாளைக்கு உன்னுடைய மெடிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு உனக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு உன் மேலே ஸ்மெல் வருது, என்ன நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியான்னு கேட்குறாங்க. லீஷன் அமைதியாக இருக்கான். அதை பார்த்ததும் அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகி நீ மட்டும் சஃபர் ஆகலை, இந்த இடத்துக்கு வர உனக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் எல்லாருமே சஃபர் ஆயிருக்கோம், நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் எவ்வளோ மேலே நான் கவனம் செலுத்தினேன்னா என்னுடைய இன்னொரு பையனை கூட நான் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் லீஷன் முட்டி போட்டு அம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க என்கிட்ட இருந்து தப்பாயிடுச்சுன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ லீஷனுடைய அப்பா ஸ்பீடாக லீஷனை கூட்டிகிட்டு வந்து உள்ளே படுக்க வைக்கிறாரு. அப்போ லீஷன் நான் அண்ணா கூட க்ளோஸ் ஆகிறேன்னு நினைக்கிறேன், அண்ணாவுடைய கம்பெனியை இப்போலாம் நான் என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் லீகனை காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து சியோங்கோடைய மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துட்டே இருக்கும் போது ஜெயோங் சாப்பிட்டுட்டே பேசிட்டே லீகன் கிட்ட வந்துடுறா. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பாப்கார்ன் எடுக்கிறாங்க. அதை பார்த்ததும் ஜெயோங் லீகனை பார்த்து நீ எதுக்கு என்கிட்ட க்ளோஸாக வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்குறா. லீகன் நல்லா பாரு யார் க்ளோஸாக இருக்கான்னு கேட்குறான். அதை கேட்டதும் ஜெயோங் 2 பேரையும் பார்த்து டக்குன்னு தள்ளி உட்காரா. நெக்ஸ்ட் டே காலையில் லீகன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போது ஜெயோங் வந்து அவன் காலையிலே மீட் சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்து யார் காலையிலே மீட் சாப்பிடுவான்னு கேட்குறா. அதை கேட்டதும் லீகன் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறான். ஜெயோங்க சாப்பிட அந்த பிளேஸ்லேயே உட்காந்ததை பார்த்து லீகன் நீ எதுக்கு இங்கே உட்கார, உனக்கு தெரியாதா யாரெல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய பாண்ட் ஸ்ட்ராங் ஆகும், எனக்கு நம்ம 2 பேரோடைய பாண்ட் ஸ்ட்ராங்காக வேண்டான்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயோங் சரி ஓகே உனக்கு என்ன சாப்பிடணுமோ நீ சாப்பிடு நான் அமைதியாக சாப்பிட்றேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் காமிக்கிறாங்க. அவளுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நான் கொரியாவுக்கு வந்துட்டேன்,
ஆனால் நீங்கள் ப்ளீஸ் என்னுடைய கிரெடிட் கார்டை திரும்ப தந்துடுறீங்களா? உங்ககிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, ஆனால் நான் அந்த மாதிரி இல்லை, என்கிட்ட எந்த காசுமே இல்லை, நீங்கள் எப்பயுமே காசுக்காக என்னை பார்ட் டைம் ஜாப் செய்ய வச்சதே கிடையாதுல்ல, ப்ளீஸ் தந்துருங்கன்னு சொல்கிறா. ஆனாலும் அவளுடைய அப்பா தரமாட்டேன்னு சொல்கிறாரு. அது கேட்டதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவளும் காலை கட் பண்ணிவிட்டு ஸ்பீடாக வந்து ஒரு இடத்த தோண்டி அதுலேருந்து பீர் எடுத்து குடிக்கிறா. அப்போது ஜெயங்கோட நெஃப்யூ வந்து அது ஆல்கஹால் தானேன்னு கேட்குறான். சேயோங் ஆமான்னு சொல்கிறா. நீங்கள் ஏன் அதை உள்ளே புதைச்சி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறான். சேயோங் உனக்கு தெரியுமா, ஆன்டி பண்ணுற கிம்ச்சியும் மண்ணுக்குள்ளே இருந்து தான் வருது, என்னென்ன ப்ரீஷியஸான விஷயம் இருக்கோ அது எல்லாமே மண்ணுக்குள்ளே இருந்து தான் வருதுன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் அவனுடைய பிக்கி பேங்க்கு கொடுத்து உங்ககிட்ட காசு இல்லை தானே, நீங்கள் இதை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் சேயோங் என்கிட்ட எல்லாருமே ரொம்ப நல்லா நடந்துக்கிறீங்க, ஓகே என்கிட்ட எப்போ காசு வருதோ நீ கொடுத்த இந்த காசை விட நான் டபுள் மடங்கு தரேன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து வரா. வெளியே வந்து டாக்ஸிக்கு கால் பண்ணி என்கிட்ட சில்லறை தான் இருக்குன்னு சொல்கிறா. அவள் சொல்லிகிட்டே இருக்கும் போது சைடில் லீஷனை பார்க்குறா. லீஷன் அதை பார்த்து அவள் லீஷனுக்கு கால் பண்ணுறா. அதை பார்த்ததும் லீஷன் இல்லை இப்போ நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இந்த சைடு திரும்பினதும் சேவங்க அவனுடைய காலில் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். கேட்டுட்டு உனக்கு தெரியுமா, உன்னுடைய அப்பா நம்ம ஒன்றா இருக்க ஃபோட்டோவை எடுத்து யாருக்கும் சென்ட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் சேம் என்ன பரவாயில்ல, அதை நீ ஞாபகார்த்தமாக வச்சுக்கோ, அதே மாதிரி நம்ம டேட் பண்ணும்போது நம்ம தான் எந்த ஃபோட்டோவுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு சரி வா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு லீஷனும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. நெக்ஸ்ட் சீனில் ஜெயங்க ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. லீகன் சேயோங் கிட்ட நீ ஜெயங்க ரொம்ப கஷ்டப்படுத்தாத, அவகிட்ட கொஞ்சம் நல்லாவே நடந்துக்கோன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் சேயம் என்ன நீங்கள் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களா, என்ன நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களா, சொல்லுங்கள் உங்களுக்கு அவளை பிடிக்குமான்னு கேட்குறா. அதை கேட்டதும் லீகன் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ அவளை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணுன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே ஜெயோங் வந்து ரொம்ப பாசமாக சேயோங் கிட்ட பேசுகிறா. ஆனால் சேயோங் ரொம்ப ரூடாக பேசிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறா. அவள் போனதும் லீகன் வந்து என்ன உன்னால் நாளைக்குள்ளே அவளை கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறான். ஜெயோங் கவலைப்படாத, நான் அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறேன், நீயும் கான்ட்ராக்டில் சைன் பண்ண ரெடியாருன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் லீஷனை ஒரு வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த வில்லேஜில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு லீஷனை இறங்க சொல்கிறா. லீஷன் இறங்கினதோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறான். சேயோங் ரெடி ஆயிக்கோ, நீ எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. அப்போது ஒரு பாட்டி ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்ததும் அவள் லீஷன் கிட்டே அதை தூக்கிட்டு வான்னு சொல்கிறான். அதை கேட்டதோ லீஷன் அந்த மூட்டையை தூக்கிட்டு வரான். எப்படியோ அதை எடுத்துகிட்டு வந்து பாட்டி வீட்டில் கொடுத்து விடுறான். அதே நேரத்தில் சேயோன் வில்லேஜ் ஹெட்டை மீட் பண்ணி இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க இன்னும் இருக்காங்களான்னு கேட்குறான். அதை கேட்டதோ வில்லேஜ் ஹெட் இதுக்கு முன்னாடி 55 மெம்பர்ஸ் இருந்தாங்க, இப்போது 54 ஃபேமிலி தான் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் அவள் ஏன் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு 105 வயசாயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் சேயோன் எனக்கு இந்த ஊரை சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறா. அவர் அதுக்காக ரெடி பண்ணி சேவங்க ஊர் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாரு. அதே நேரத்தில் லீஷனை காமிக்கிறாங்க. லீஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இருக்க வயலில் வேலை செஞ்சு டென்ஷனாக சேவனுடைய பேரை சொல்லி கத்தி பேசுகிறான். அதே நேரத்தில் ஜெயங்க காமிக்கிறாங்க. ஜெயம் அவளுடைய பேஷண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவள் பேசிகிட்டே இருக்கும் போது ஏதோ ஞாபகம் வந்து அமைதியாக வெளியே வந்துடுறா. அதே நேரத்தில் லீகன் வெளியே வந்து ஜெயம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கதை பார்த்து அவகிட்ட வந்து நான் சேவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டேன், ஏன் உனக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு கேட்குறான். அதை கேட்டதோ ஜெயம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து வந்துடுறா. நெக்ஸ்ட் சீனில் லீஷனை காமிக்கிறாங்க. லீஷன் நிறைய வேலை செஞ்சு அவனுக்கு ஷோல்டரில் பெயின் வந்துடுச்சு. லீஷன் யோசிச்சுட்டே சேயோன் எதுக்காக தான் இங்கே வந்தா, என்ன தான் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே லீஷன் கிட்ட நடந்து வரா. சேயோன் லீஷன் கிட்ட நான் எப்படி தான் அவனை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறா. அவன் ரொம்ப சேடாக இருக்கிறத பார்த்து லீஷன் தண்ணி எடுத்து சேயோன் மேலே போட்டு அவளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறா. சேயோன் டென்ஷன் ஆகி இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்கிறா. லீஷன் அதே மாதிரி பண்ணுறதால அவள் ஸ்பீடாக வந்து லீஷனை தண்ணியில் போட்டுடுறா. நெக்ஸ்ட் சீனில் லீஷன் காரில் இருக்கா. நான் அவளுடைய மூடை சரி பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் அவள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு யோசிச்சுட்டே இருக்கான். அவன் யோசிச்சுட்டே இருக்கும் போது சேயோன் வந்து டோரை ஓப்பன் பண்ண முடியாமல் விண்டோவை திறக்க சொல்கிறா. விண்டோவை திறந்தோ லீஷன் என்ன இதுக்கப்புறம் நீயே இங்கேருந்து வந்துக்கோன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறா. அவன் போன கொஞ்ச நேரத்துலேயே ஜெயோங்க்கு கால் பண்ணி நான் கண்ட்ரி சைடில் இருக்கேன், எனக்காக உன்னால் ப்ளீஸ் ஒரு டாக்ஸியை இங்கே அனுப்ப முடியுமான்னு கேட்குறா. அதை கேட்டதும் ஜெயோங் திட்டிகிட்டே என்ன நீ நினச்சிட்டு இருக்க, இந்த நேரத்தில் கண்ட்ரி சைடில் நீ என்ன பண்ணுற, நைட் நேரத்தில் டாக்ஸியில் வர்றது சேஃப் கிடையாது, நீ அங்கேயே வெயிட் பண்ணு நாங்கள் வரோன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் சேவங்க காமிக்கிறாங்க. சேவம் ஃபீல் பண்ணிகிட்டே நான் எப்போ தான் அந்த பையனை கண்டுபிடிப்பேன், என்னால் அந்த பையனை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்தில் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
லீகன் அந்த இடத்துக்கு வந்து காரை ஸ்டாப் பண்ணி ஜெயோங்க கண்ணை மூட சொல்கிறான். ஜெயும் நான் என் கண்ணை மூடணும், நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறா. லீகன் ஏதோ ஒன்று நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக கார்லேருந்து இறங்கி அதில் இருக்க ஒரு வரை எடுக்கிறான். ஃபைன் வந்து ஜெயோங்க வெளியே வர சொல்கிறான். ஆனால் ஜெயோங்க அவனை பார்த்து பயந்து நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறா. அங்கே ஒரு அனிமல் இறந்துருக்கு, நான் அந்த அனிமலை புதைக்க போகிறேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் அந்த அனிமலை புதைக்கிறாங்க. அப்போ ஜெயோங்கோ அந்த அனிமலுக்கு ப்ரே பண்ணுறா. சேயோன் கிட்ட இருந்து கால் வருது. ஜெயோங் கால் அட்டென்ட் பண்ணதும் சேம் இங்கே வர வேண்டாம்னு சொல்கிறா. ஜெயோங் ஏன் என்னாச்சு, நீ யார் கூட போகிறேன்னு கேட்குறா. சேயோன் எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க, நான் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்கிறா. அப்போ அவள் லீஷன் கூட இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. லீஷன் சேயோன் கிட்ட நீ இதை மட்டும் நினைக்காத, நான் உனக்காக வந்தேன்னு, நீ என்ன தான் பண்ணுற, யார் தான் தேடுறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் சேயோன் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வை தேடுறேன், அவன் இங்கே தான் இருப்பான், அவனை தான் தேடுறேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் லீகனையும் ஜெயோங்க காமிக்கிறாங்க. லீகன் சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணுறான். ஜெயோங் வேண்டான்னு சொன்னதும் லீகன் ஏன்னு கேட்குறா. ஜெயோங் என்னுடைய அப்பாவும் சைக்காட்டிஸ்டாக தான் இருந்தார், அவர் ஃபேமிலிக்கு முன்னாடி அவங்க பேஷண்ட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவார். ஒரு நாள் அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு. அதனால நான் என்னுடைய அப்பா மாதிரி இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், என்னுடைய பேஷண்ட்காக நான் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன், எப்போ அந்த கவுன்சிலிங் முடியும் தான் நான் யோசிச்சேன்னு சொல்கிறா. அவள் சொல்கிறத பார்த்து லீகன் ஜெயோங்க நார்மலாக்க ஜெயோங் கிட்ட நல்ல நல்ல விஷயம் சொல்லி அவளை ஷேர் பண்ணி அங்கேருந்து அனுப்புகிறான். ஜெயோங் வெளியே வந்ததோ அதே இடத்துல சேயோன் இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி நீ எவ்வளோ லேட்டாக அங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திட்டுறா. அதை பார்த்ததும் சேம் நீங்கள்லாம் என் மேலே பாசம் காட்டுறதை பார்த்தா என்னுடைய ஃபேமிலியோட உங்களுக்கு தான் என் மேலே பாசம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறா. அதை பார்த்ததும் லீகன் அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். அவன் 2 பேரும் பார்த்தாலும் அவனால் சேயோனை பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டே காலையில் எல்லாரும் மேட்ச் கிட்ட இருக்காங்க. அப்போ லீஷன் ஜெயோங்க இருக்கிறத பார்த்ததும் ஜெயோங் கிட்ட பேசாமல் அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். அதே நேரத்தில் சேயோன்னு வெளியே வரா. சேயோங்க்கு அன்னைக்கு மேட்ச் இருக்குது. சேயோங் அமைதியாக வெளியே வரும்போது எல்லாரும் அவளுக்காக ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் வெளியே வந்தால் கொஞ்ச நேரத்துலேயே மயங்கி விழுந்துடுறா. அதை பார்த்ததும் லீஷனும் ஜெயோங்கும் ஸ்பீடாக அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்காங்க. அப்போது கொஞ்சம் தூரம் போனதும் ஜெயோங் சேயோன் கேட்டா இங்கே யாரும் இல்லை, உன்னுடைய ட்ராமாவை நிறுத்திட்டு நீ எழுந்துக்கிறியான்னு சொல்கிறா. அதை கேட்டதோ சேயோன் எழுந்துக்கிறா. அவள் எழுந்ததும் ஜெயோங் சேயோன் கேட்டா நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, அவங்க எல்லாருமே உனக்கு தானே ஷேர் பண்ணாங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் சேயோங் அப்போது நான் தோத்துட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் என் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவான்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீகன் விண்டோ ஓப்பன் பண்ணி நான் சைன் பண்ணுவேன், ஜெயிக்கிறது தூக்குறது இது எல்லாமே மேட்ச்சில் இருக்கும், சரி இப்போ சொல்லு நீ எங்கே போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் நெக்ஸ்ட் சீனில் சேயோங் மேட்சுக்கு போகிறா. அப்போ லீகன் சேயோங் கேட்டால் உனக்கு என்ன பண்ணுன்னு தோணுதோ அதை நீ பண்ணு, உன்னுடைய பெஸ்ட்டை கொடுன்னு சொல்கிறான். சேயோங் ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போகிறா. நெக்ஸ்ட் சீனில் லீகன் இன்வெஸ்டர் கிட்ட பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ லீகன் சேயோனுடைய ஃபைலெல்லாம் காமிச்சு சேயோங் இப்போதைக்கு நேஷ்னல் லெவல் போகிறதுக்கான குவாலிட்டி அவகிட்ட இல்லை, பட் அவளுக்கான கரெக்டான பார்ட்னரை நம்ம கண்டுபிடிச்சோன்னா 2 பேர் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் அவளால் கண்டிப்பாக நேஷ்னல்ஸ்க்கு போக முடியும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அவர் அந்த பையன் யாருன்னு கேட்குறாரு. அப்போ லீஷன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரான். ஏன்னா லீஷனோ சேவனோ தான் சேர்ந்து ஒன்றா விளையாட போகிறாங்க. நெக்ஸ்ட் சீன் ப்ரெசண்ட்டில் இது எல்லாமே லீஹன் ஜெயோங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஜெயோங் ஒரு பிரேஸ்லெட் எடுத்து இந்த பிரேஸ்லெட்டை நான் உனக்காக பண்ணேன், நீ விஷ் அது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போது லீகனுடைய ஃபோன் அடிக்குது. அதை பார்த்ததும் ஜெயோங் ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணுறா. அவள் ஃபோன் எடுக்கும் போது அந்த சார்ஜரோடைய ரெசிப்ட் இருக்கு. அதை பார்த்ததும் அவள் லீகன் கிட்ட என்ன இதை நீ தானே வாங்கின, சொல்லுன்னு சொல்லிட்டு விளையாடிட்டே லீகன் கிட்ட வரா. அப்போ லீகன் நான் அதை பண்ணலன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட ஃபிசிக்கலாக கிட்ட வராத, நீ கிட்ட வந்தேன்னா எனக்கு திரும்பவும் மேலே லவ் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயோங் ஸ்பீடாக தள்ளி வந்து உட்காந்துடுறா. அதை பார்த்ததும் லீகன் என்ன உண்மையாகவே என் மேலே உனக்கு இவ்வளோ பயமா கேட்குறான். அதை கேட்டதும் ஜெயோங் திரும்பவும் வரா. அப்போது தெரியாமல் லீகன் மேலே விழுந்துடுறா. திரும்பவும் லீகனுக்கு ஃபோன் வருது. அதை பார்த்ததும் 2 பேரும் டக்குன்னு எழுந்துக்கிறாங்க. அப்போ சேயோன் லீகனுக்கு கால் பண்ணி நான் மேட்சை வின் பண்ணிட்டேன்னு சொல்கிறா. லீகன் ஓகேன்னு சொல்லிட்டு ஜெயோங் கிட்ட சொல்கிறான். அதை கேட்டதும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. லீகன் சேயோன் கிட்ட சரி இதை சொல்லு, உனக்கு டாக்டர் ஜெயோங் தான் வேணுமா இல்லை வேற யாராச்சும் வேணுமான்னு கேட்குறான். அதை கேட்டதும் சேயோன் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதுவே ஓகே தான் சொல்கிறா. அதை கேட்டதும் ஜெயோங் லீகன் கிட்ட சொல்லு, அவள் என்ன சொன்னா சொல்லுன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் லீகன்
அதுவா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அமைதியாக வந்துடுறான். நெக்ஸ்ட் சீனில் லீஷனையும் பொங்கையும் காமிக்கிறாங்க. பொங் லீஷன் கிட்ட உனக்கு எப்பயுமே தனியாக விளையாடுறதுன்னு பிடிக்கும், திடீர்னு என்னாச்சு, நீ ஏன் டபுள் விளையாடணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்குறான். அதே நேரத்தில் ஜெயமும் லீகனும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜெயம் லீகன் கிட்ட உண்மையை சொல்லு, அவள் என்னதான் சொன்னா சொல்லுன்னு கேட்குறா. அப்போ லீகன் நீ ஸ்பீடாக வீட்டுக்கு போயிட்டு ரெடியாக, ஏன்னா நாளிலேருந்து நீ அஃபிஷியலான டாக்டராக மாற போகிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயம்க்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த இடத்துல சந்தோஷமாக குதிக்கிறா. இதை பார்த்து பொங் இவங்க சேம் டாக்டர் தானேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ லீஷன் ஆமாம், அதே நேரத்தில் என்னுடைய அண்ணாவுடைய ஃபர்ஸ்ட் லவும் இவங்க தான் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் சேவனும் லீகனும் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அது எந்த இடத்துல ரியூனியன் பார்ட்டி நடந்துச்சோ சேம் ஹோட்டல் தான். அப்போ பொங் ஸ்பீடாக வந்து லீகன் கிட்ட அந்த கோச் இட்டாலியன் நம்ம டிரான்ஸ்லேட்டர் ஓடிட்டாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அதை கேட்டதும் லீகன் கவலைப்படாத, நான் ஒரு வழியை பார்க்குறேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஜெயமையும் சேவனையும் காமிக்கிறாங்க. அப்போ ஜெயம் ஒரு பிரேஸ்லெட் எடுத்து சேவன் கிட்ட கொடுத்து இதை நான் உனக்காக பண்ணேன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் சேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி இது எனக்காகவான்னு சொல்லி ஸ்பீடாக அதை கையில் கட்டி விஷ் கேட்குறா. எப்படியாச்சு நான் தேடுறவன் எனக்கு கிடைக்கணும்னு சொல்கிறா. அதை பார்த்ததும் ஜெயம் நீ என்னதான் நினைக்கிற, நீ என்னதான் வேண்டுறன்னு கேட்குறா. அதை கேட்டதும் ஜெயம் கிட்ட சொல்ல வரா. அவ சொல்ல வரும்போது ஜெயம்க்கு கால் வருது. காலில் சேவன் ஜெயம் கிட்ட பேசுகிறா. அப்போ ஜெயம் என்னாச்சு, நீங்கள் கோச்சை மீட் பண்ணீங்களான்னு கேட்குறா. சேவன் இல்லை, நான் தனியாக தான் உட்காந்துட்டு இருக்கேன், எங்கள் டிரான்ஸ்லேட்டர் இங்கேருந்து ஓடிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயம் சேவனை பார்க்குறா. நெக்ஸ்ட் சீனில் கிட்ட வா நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் சேவன் இது வரைக்கும் நான் எந்த வேலையுமே செஞ்சதில்லையே, நான் எப்படி பண்ணுவேன்னு கேட்குறா. ஜெயம் உன்னுடைய இட்டாலியன் ஆக்சன்ட் நல்லா தான் இருக்கும், நீ அந்த வேலையை நல்லா தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரா. அப்போ பொங் அங்கே நின்றுட்டுருக்கான். சேவன் உள்ளே போனதோ பொங் ஜெயம் கிட்ட உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறான். ஜெயம் கிட்ட நீ லீகனை விட்டு தள்ளியே இரு, இதுக்கும் மேலே அவனை நீ கஷ்டப்படுத்தாத, எனக்கு தெரியும் அன்றைக்கி பார்ட்டியோட நைட் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயம் என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அப்போ பொங் இதுக்கு முன்னாடி லீகன் சொன்னதை சொல்கிறான். லீகன் ஃபர்ஸ்ட் லவ் பார்த்தேன், ஆனால் ஒருத்தன் அந்த பொண்ணு என்கிட்ட இருந்து ஜெயிச்சிட்டான், என்னுடைய தம்பி என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் என்கிட்ட இருந்து வாங்கிட்டான்னு சொல்கிறான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே பொங் எனக்கு தெரியும் நீ லீஷனை தான் லவ் பண்ணுற, நீயும் லீஷனும் லீகனை விட்டு தள்ளியே இருங்கன்னு சொல்கிறான். இதே நேரத்தில் லீகன் வந்து என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நானும் ஜெயங்கோ ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அதை கேட்டதோ பொங் ஆமாம் உண்மை தானே, அதை இல்லைன்னா சொல்லாதீங்கன்னு சொல்கிறான். பொங் அன்னைக்கு லீகன் கூட இன்னொரு பொண்ணை பார்த்தான், அதனால தான் இது எல்லாமே நடந்துச்சு, இதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறான். அதை கேட்டதோ லீஷனுக்கு ஆனால் அன்றைக்கி என் கூட சேவன் தான் இருந்தா, அப்போது சேவன் தான் லீகனுடைய ஃபர்ஸ்ட் லவ்வான்னு யோசிக்கிறான். அதே நேரத்தில் லீகன் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடுறான். வந்ததும் இங்கே எதுவும் நடந்ததுன்னு சொல்லிட்டு பாஸ்ட்டை யோசிச்சு பார்க்குறான். அந்த நேரத்தில் அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்ட் ஞாபகம் வர மாதிரி காமிக்கிறாங்க. லீகன் ஸ்பீடாக உள்ளே வரும்போது அவனுக்கு செஸ்டில் பெயின் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவன் உள்ளே வந்ததும் சேவன் எழுந்த லீகன் கிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ணி இன்னைக்கு நான் தான் உங்களுடைய டிரான்ஸ்லேட்டர்னு சொல்கிறான். இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க சிண்டு, பை பாய்.